மஞ்சளை வைத்து அரைத்தாள் எங்க அப்பத்தா. எதுக்கு அரைச்சா? அவன் மஞ்ச பூச பூச எங்க ஐயா பின்னாடி வந்து பூசிட்டான். என்னன்னு பூசினாரு? சிமெண்ட. தம்பி உங்க வேலையை பாருங்க, சிமெண்ட் மூட கிடையாது, இன்னையிலிருந்து அது வடச்சட்டி என்று அழைக்கப்படும். சைடுல இருக்க ஆளு பேசாம இருங்க ப்ரோ. தம்பி அவனை கொண்டு போய் லைட்டா பெட்ரூம் வச்சு அவனை வெட்டி விடுறான். என்ன கம்பளிங் ஓஸ் இருங்க ப்ரோ, ப்ரோக்ராம் செய்ய விடுங்க ப்ரோ. அட இருடா தம்பி, அண்ணன் சொன்னா தம்பி கேள்றான். சாமி நல்லா இருப்ப கும்புறண்டா. அமைதியா இருங்க. நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு இது பண்ணீங்கன்னா இந்த நாடகம் முடிய 17 வருஷம் ஆகும். எங்கனே ஒரு குடிசையை போட்டு உழவ வச்சு இங்கேயே பொழைச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், ஆம்பளை ஊரா இன்னைக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு சீரட்டு அடிச்சுக்கிட்டு நம்ம தகராறு பண்றோமே, என்னைக்காவது எந்த கிராமத்திலேயாவது ஒரு பொம்பளை நிறைய முதல்ல வந்து நாடகத்தை கருத்து விட்டான்னு சரித்திரம் இருக்கா? அதனாலதான் என் தமிழச்சிக்கு பூரா வீரமங்கைன்னு ஒரு பட்டர். இடியப்பா என்ன சொன்னாலும் இடியப்பா. அங்கிட்டு ஒருத்தன் கொய்யா போலாம் கப்பை. காலம் எதை நோக்கி போகுது? தம்பி ஒண்ணு சரியா அண்ணனே, வீட்டில் போய் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து வந்து என்னை ஊற்றி எரிச்சு விட்டுறியா? தாய செத்துறேன். இந்த குடுமையாடா ஒரு வயிற்றுக்காக இந்த கலையை சுமக்கிறேன். ஆனா எத்தனை நோத்தாங்கம்மா சுமக்கிறேன். தம்பி உன்னைய விளக்கம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கே ஐயா என்ன ஒரு பாட்டு பாடிக்கிறோம் சார்பு. அல்லோ என்ன பாட்டு பாட? அந்த ஐயாட்ட கேள. ஐயா என்ன பாட்டு பாட? அருமை, நல்ல கெட்ட வார்த்தையை பேசுற. சித்தப்பாய் அவன் பதட்டத்துல ஏதோ ஒண்ணு தெரிய விட்டான். அப்போ மெதுவா எம்ஜிஆர் மை செட்டு சூப்பர்யா அண்ணே, அந்த ஆபரேட்டர் மட்டும் விட்டுறாதனே. அருமைனே, சூப்பர் சிங்கா. எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறான்டா, எத்து பொண்ணு மாதிரி இப்படியே சிரிக்கிறான். பம்பாம் காத்திய பிறந்தது நல்ல நேரம்தான், மாலை அணிவது நல்ல யோகம்தான், குருசாமி கைராசிதான், நமக்கு இனிமே நல்ல காலந்தான். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பந்த பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய நாங்க இடுமுடிய தலை சுமந்தாஞ்சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வள்ளி காமி. ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். மாலைகளை போட்டுக்கிட்டும் வாரா, மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், மாலைகளை போட்டுக்கிட்டும் வாரோம். சபரிமலை மணிகண்டன் பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை ராணிமலை பிறகு மலை 5 மலை. 5 மலம் பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுக்கு மாலை போடுற ஆளுங்க இல்லையா? அப்போ பூரா கிருன்னே இருக்கியே, என்னப்பா உள்ள சொல்றியா?
வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா. வீரவேலு முருகனுக்கு, அரோகரா. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. கோயிந்தா. இந்த சாமிக்கு யாரு மாலை போட்டாலும் அதை புனிதமான ஒரு நேரத்திலே ஒரு மனதோடு பக்தியோடு யாரு ஒருத்தர் மாலை அணியிறீங்களோ அந்த ஆலயத்துக்கு போகின்ற பொழுது சாமி உன் வீட்டில் வந்து படுத்து கிடக்கு. பாடுறா, அருமையான கொஸ்டின். நல்லது நல்லது. பாடுறா போடுறா. காவல்துறை அதிகாரி இங்க வந்திருக்காங்க. இரவு பகல் பாராம தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு இந்த மக்களுக்காக பணியாற்றிய கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவை எம்கேஆர வணங்குறேன். இப்ப காவல்துறை வந்தவனே இங்க ஒரு உள்ளே காணாம இதுக்கு முன்னாடி பூரா கட்டளா மீனை ஏல வர்ற மாதிரி நின்றையிலே நம்ம பொழப்பா பார்த்துட்டா நம்ம சரியாக நடந்துக்கிட்டா காவல்துறை அதிகாரியா பொறுத்த அளவுக்கு நமக்கு நண்பர்களே. யாரு கேட்குறா? ஹெல்மெட்டை போட்டு இந்த இருக்க ஆண்டி வட்டி போடுறதுக்கு ஹெல்மெட்டை கவட்டுக்குள்ளே வச்சு போகிறேன். காவல்துறை பார்த்தவனே பதட்டத்தில் இங்கிட்டு மாட்டாமல் திருப்பி மாட்டி போஸ்ட் மரத்தில் முட்டி பட்டக்குன்னு மண்டை எடுத்துட்டு பார்க்குறேன். இதை காணோம், இண்டிகேட்டரை காணோம். வாங்க போ. என் அன்புக்குரிய சொந்தங்களே, சாமி ஆடும்போது சிவப்பு கயிறில் கோர்த்து போட்டிருந்த தங்கத்தாயத்தை அந்து விழுந்துருச்சு. உங்க பக்கத்துல தான் கிடக்கும். ஏன்னா துடியான சாமி. உலகத்தில் தயவு செய்து அதை கொடுத்துருங்க. தங்கத்தாயத்து சிவப்பு கயிறில் கிடக்கும். அதுக்காக அருணா கயிறை அத்துடக்கூடாது. எனக்கு தெரியும்ல, சாமி ஆடும் போதே எனக்கு தெரியும். தாயத்தை காணாமனு ஒரு ஆள் வருவேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆள் என் பொண்டாட்டியை காணாமனு வருவேன். அதை ஆடிட்டு போய் அங்கிட்டு போய் வீட்டில் போய் படுத்து கிடக்கும். பைக்கை காணாமனு வருவிய. பாதுகாப்பாக செயல்பட வேண்டும். தாயத்து வந்துடும், எங்கேயும் போகாது. கருப்பையும் காப்பாற்றி தரேன். சிவப்பு கயிறு தாயத்து தானே. என்ன தாயத்து வந்துடும், நீ கவலைப்படாத. எங்கேயும் போகாது. அங்கன தேடி பாருங்க. இப்போ அது எங்கேயும் போகாது. இப்போ நான் சொன்னா சரியா இருக்கு. தம்பி தம்பி வாடா. அப்போ இந்த இடத்துல எடுத்தா யாருமே இது பண்ண முடியாது. சாமி துடியா இருக்கு. நான் கோடாங்கி சொல்றேன்ல, எங்க அப்பையும் கேளு. அப்படியே தேடுங்க. இப்போ எங்கேயும் போகாது. பங்காளி கொஞ்ச நேரம் உட்காரு, இன்னொரு ஜாமியாட்டம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அப்ப ஃப்ரீயா தேடிக்கணும். எங்கேயும் போகாது. இது இயல்பு. தன்னை அறியாமே அந்து விழுவது ஏறும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் அத்துட்டு போயிடுவேன். அதுக்கு சிரிப்பா? திருடுவது ஈஸியா தெரியும். இன்னைக்கு நம்ம போய் திருடிட்டு போயிட்டோம். நாளைக்கு உன்னுடைய குடும்பம் சீரழியும் போது தான் தெரியும் அந்த வலி. சும்மா கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே போய் காசு வெட்டி போடுவேன். பாண்டி கோயிலில் காசு வெட்டி போட்டு அவன் வந்தவனே 10,000 ரூபா கொடுங்க கை மாத்தா. அவன் அந்த காசை வாங்கினவனே இவனுக்கு வெட்டிடுறான். வெட்டினவனுக்கு செய்வனை என்றால் என்ன யாருக்குமே தெரியல. நீ செய்த வினை கொஞ்ச நாள்ல உனக்கு திரும்பும். அதனாலதான் அதுக்கு பேரு செய்வினை. அங்கெல்லாம் பரம்பரை கோடாங்க. 21 வருஷமா அந்த மக்களை நோக்கி பயணிக்கிறேன்னா அந்த சாமி இல்லாம நான் கிடையாதுங்க. அந்த கள்ளிச்சேரி காளிமுனியன் தான் என்னைய ஊருக்கு போச்சொன்னுச்சு. எந்த ஊர்ல சாமியை கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த வாயை திறந்து விடுறான். நீ கூப்பிட்டா சாமி வருமுடான்னு சொன்னார். ஏன்னா நாங்க பரம்பரை கோடாங்க. எல்லாரும் ஆட வைக்க முடியாது. சில பேர் ஆடுறது இப்ப ஆடினது பூரா உண்மையான அருள். அருள் வருவது எப்படி? நீங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், இதை மட்டும் சாமியார் ஆளுகிட்ட கண்டுபிடி. அருள் ஆடும் போது அப்படி கண்ணை திறந்து அப்படி முழிச்சுக்கிட்டு காலில் விழுகிறது எவன்னு பார்க்கணும். இளவட்ட போய் விழுவேன், பொண்ணு கிடைக்கலன்னு எந்திரிச்சவனே டே இன்னும் 25 நாள்ல உனக்கு பொண்ணு கிடைக்குமா போனா. எங்க ஊர்ல ஒருத்தன் கண்ணை முடிக்கிட்டு சாமி ஆடிட்டேன். கிளவி விழுந்துருச்சு, 80 வயசு. பட்டக்குன்னு அடிச்சிட்டேன். அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டுறேன், ஆம்பளை பிள்ளை பறக்கும். அது எந்திரிச்ச சோறுல செருப்பை கழட்டி அது தலையில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் குடும்ப கட்டுவோட உடனே 55 வருஷம் ஆச்சு. நான் எந்த பையிலோட சுமக்கிறது? கருப்பு பையை காணாமடா, மஞ்சள் பையில சுமக்கிறது.
கருப்பு போய் எங்க போயிருக்கான்? கம்பு கூட்டுல. ராங் கொஸ்டின் ப்ரோ. அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் தாய்மார்களே, டூலூர்ல கணவனோட போகும்போது அந்த பைக்கிலே இடது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கலர்ல ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. அதை பிடித்துக்கொள். எதற்காக புருஷனுடைய ஷோல்டர்ல டச் பண்ற? ஷோல்டரை நீ டச் பண்ண அவனுக்கு கேரட் சிக்கிற மாதிரியே இருக்கும். That is point. அது ஒரு சில பெண்கள்லாம் நாகரிகமா போறாங்க புருஷனோட. அவன் இதுக்கு மேல நீ தாண்டாத சுமிதா, நான் 25லே போறேன், கிரியான் செலவம் போல இங்க வச்சிருது இடுப்புல. அவன் வேண்டாம் பிரியா வேண்டாம், அவன் போங்க. அப்படியே தொடைய தடை வச்சு 2 பேரும் 108ல போயிட்டாங்க. தொடைய தடவனையும் 120ல ஏத்தினா கருதுன்னு இருக்கேன். அடிச்சா வேப்ப மரத்துல விட்டு அடிச்சு வெதற காணாம போயிடு. என்ன வெதரை கண்டுபிடிச்சாங்களானே? இல்லப்பா லேசா சிமெண்ட் ஆயிருச்சு. இது ஏன் சொல்றேன், பாதுகாப்பு மிக அவசியம். வெதர் ரொம்ப முக்கியம். எத்தனையோ ஆட்டோ நண்பர்கள் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டி பொழைக்கிற நண்பர்கள்லாம் இருக்கீங்களா? கைதுக்குங்க ஆட்டோ வச்சிருக்க ஆளுகள். அவர்களுக்காக இந்த பதிவு. தாய்மார்களே, இங்கிருந்து ஆண்டிப்பட்டி போய் தீபாவளிக்கு 20,000 30,000க்கு ட்ரெஸ் எடுக்கிற 20 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வர்றதுக்கு மேல் வலிக்கு. அவங்க ஆட்டோக்காரவெல்லாம் ஆட்டோ எடுத்துட்டு என்ன நிமிந்தால வேலைக்கா போக முடியும்? காசை பார்க்கக்கூடாது. இந்த ஆட்டோ ஓட்டி வாடகை தொழிலை நம்பி பொழைக்கிற எத்தனை குடும்பங்கள் நம்மை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கும் உதவி செய்யும். எப்படா பெரிய பஸ் வரும்? நீ போறதே ஓசி வண்டி, அதுல கரிச்சிப்பு செருப்பெல்லாம் வச்சு இடம் போடுற. காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிற ஆம்பளை ஊரா. ஆனா சில பேர் பார்த்தா காசை கொடுத்துட்டு அப்படியே பொம்பளையிலே பார்ப்பேன், அதான் இவளுக்கு முண்டையை உட்காந்துக்கிட்டாலே நம்மளுக்கு இடம் இல்லையே அப்படின்னு. ஆனா இவங்க ஓசியில் உட்காந்து சீமா மக, ஏய் அனிதா இங்க வாடி, உனக்கு இடம் போட்டிருக்கேன். அங்க டிரைவர் ஓட்டும் போது காலை கீராடு இங்க இருக்கான். டவுன் பஸ் கீராடு மாதிரி பாவம். உண்மையிலே அரசு பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களை நான் பாதம் தொட்டு வணங்குறேன். கஷ்டம்யா, கஷ்டம். அந்த கீராடு அங்கிருந்து வர்றான், 2 ஆளு கவட்டுக்குள்ள இருந்து இங்கிருந்து வந்து இங்க இப்படி நிக்க கட்டம். டிரைவர் அப்படி கிளச்ச புடிச்சு கட்டங்கு. அந்த வண்டி நகரம் போது பாவம், ஐயோ ரொம்ப சிரமம். அதுக்குள்ள ஒரு பொம்பளை நிறமாச கருப்பு பண்ணி பிள்ளை வத்து தூக்கிட்டு வந்து வண்டி அங்கனே நிக்க. ஆனா பிரைவேட் அப்படி கிடையாது, இப்படித்தான் இருக்கு கிராடே. தேனில எடுப்பேன், கடங் முடங்குவேன். உசிலமட்டி வர்றதுக்கெல்லாம் ஆளை காலி பண்ணிடுவேன். கிளி புளியா அடிச்ச வண்டி அங்கிட்டு போற டாட்டாச்சி உள்ள விட்டு அடிச்சு. எவ்வளவு கொடுமை. மாணவ செல்வங்களே, பெத்த தாய் தப்பன் துணையோடு பள்ளிக்கு போங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கூட்டமில்லாத பேருந்துகளில் ஏறி பயணிங்க. மனு கொடுக்க வந்துட்டாருங்க அண்ணன். எம்கேஆர் பயலுக மண்டக்கரையான் சினத்தவளை பாரு என் சிங்கம் எங்க அண்ணே. ஹலோ மருதமணி, நீ பெரிய ஆள் இல்ல, எங்க அண்ணன் மூலியமா நீ பெரிய ஆள் ஆன. இதை நீ மனசுல வச்சுக்க. தேவையான வீடியோ போடாத, நீ மனசுல வச்சுக்க. ஒரு தடவை சொன்னா 100 சொன்ன மாதிரி எங்க அண்ணன் எம்கேஆர் பயல்